ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 7/9/2023 சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி மரண யோகம். இன்றைக்கி திதி பார்த்தோம்னா அஷ்டமி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு நவமி திதி. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைக்கி சந்திர பகவான் ரிஷபராசியிலேயே இருக்கார். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். பொதுவாக மதிகாரகன் அப்படின்றதுனால மன கிளேசத்தை ஏற்படுத்துவார். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். எந்தாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளில் இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் சந்திர பகவானும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாக போகிறதுனால வெளிநாட்டின் மூலியமாக கான்ட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி போகணுன்றதுக்காக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் அதை அல்லி மலர் போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் சுக்கிர பகவான் வக்ரகதியில், சிம்மத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய் பகவான், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியிலையும் இருக்கார். இது இன்றைய கோல்சாரத்தினுடைய நிலை. இன்றைக்கி பார்த்தோம்னா வியாழக்கிழமை. ராகுகாலம் 1:03, யமகண்டம் கார்த்தால 6:07, குளிகை 9:10, சூலம் தெற்கு. அதற்காக தைலம் ஒரு ட்ராப் தலையில் வச்சுன்னு போவோம். ஒருவேளை நீங்கள் தெற்கு பக்கம் போக வேண்டியதே இருந்ததுன்னா. இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காத்தால 6 to 7, 9 to 10, 1 to 2, சாயந்தரம் 4 to 5. இந்த நேரங்கள் நல்ல நேரங்களாக சொல்கிறது. சரி, இன்றைக்கு பார்த்தேன்னா ஒரு சிறிய தகவலை சொல்லுவோம். என்ன தகவல் அப்படின்னா, இன்றைக்கி மரண யோகம் அப்படின்னு சொல்கிறேன். மரண யோகம் யோகங்கள்னு பார்த்தோன்னா 27 யோகங்கள் இருக்குது. அதில் பொதுவாக பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடியது அமிர்த யோகம், சித்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகம், சித்த அமிர்த யோகம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் வரும். இது எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த நட்சத்திரமும் நாளும் திதியும் ஒன்றுக்கு ஒன்று என்ன சொல்கிறது கான்ஃபரண்ட் ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரிகளாக இருக்கக்கூடிய நாட்களில் புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம். அதனால் அதை மரண யோகம் அப்படின்னு போட்டிருக்கும். மரண யோகம்னா மரணம் சம்பவிக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாள் இந்த திதி சரியாக வராது, இல்லை இந்த திதிக்கு இந்த நட்சத்திரம் இந்த நாள் சரியாக வராது. இன்றைக்கி வியாழக்கிழமை அஷ்டமி திதி. அதை தவிர இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேன்னா இன்றைக்கி அதாவது ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை, ரோகிணி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நார்மலாக கார்த்திகை நட்சத்திரம், வியாழக்கிழமை, இந்த மாதிரி விஷயங்கள் மரண யோகத்துக்கு வரும். இப்போ மரண யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். மரண யோகத்தில் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கக்கூடாது. அதாவது நம்ம இன்றைக்கி புதுசாக வீடு வாங்குறதுக்கு போய் ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கறது, கல்யாணத்துக்கு போய் பேச போகிறது, அதை தவிர இன்றைக்கி போய் புதுசாக காலேஜில் சீட் வாங்கிறது, இல்லை காலேஜுக்கு போய் இன்றைக்கி புதுசாக சேர்றது, புதிய காலேஜுக்கு போகிறது, அதை தவிர இன்றைக்கி பார்த்தோன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த வேலைக்கு போகிறது, இதெல்லாம் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. புதிய விஷயங்கள் எதையும் எடுத்து செய்ய வேண்டாம். அக்ரிமெண்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சரி, மரண யோகம் அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமையே இருக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன தான் சாமி பண்ணுறது? போய் வெறும்னே இருக்க முடியுமா? இன்றைக்கி எங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? சரி, செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மரண யோகத்தில்
கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுத்துடலாம். கடனை திருப்பி கொடுத்தேன்னா இன்றைக்கி கடன் வந்து இன்றைய நாளில் வந்து ஒரு பேருக்குன்னு ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய பாக்கியம் உண்டாகும். பேங்க்கில் கட்ட வேண்டிய கடனை திருப்பி கொடுத்துடலாம். பேங்க்கில் ஜுவல்ஸ் அடமானம் வச்சுருக்கீங்களா, அதை மூட்டுடலாம். ஜுவல்ஸ் அடமானம் வச்சதுக்கு மூட்ட முடியல, அவ்வளோ ஃபுல்லாக பைசா இல்லை எங்ககிட்ட அப்படின்னா எந்த அளவு உங்களால் பண்ண முடியுமோ அதை முதல்ல கொண்டு போய் கட்டினீங்களா ஒரு முன்பணம் மாதிரி கூடிய விரைவிலேயே உங்களுக்கு உண்டான இந்த ஜுவல்ஸ் வந்து அதாவது இந்த அங்கே ஆபரணங்கள் நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுருக்கிறது இம்மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர வந்து இந்த பஞ்சாயத்து வருது. அதாவது பஞ்சாயத்துனா வந்து உங்களுக்கும் அடுத்தவருக்கும் வாய்க்கா வரப்பில் பஞ்சாயத்து, என்னோடய நிலத்தில் வந்து கோடு போட்டு அவர் எடுத்துட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இதை வந்து மரண யோகத்தில் செட்டில் பண்ணிங்கன்னா அது செட்டில் ஆகிடும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயமுமே பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்யக்கூடிய நாளாக இந்த மரண யோகம் இருக்கும். அதனால் வந்து புதிதான விஷயம், இப்போ கோர்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு இன்றைக்கி தீர்ப்பு வரும்னா மரண யோகத்தில் போனீங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். அதுவும் வந்து இந்த மாதிரியான லிட்டிகேஷன்ஸ் அதாவது இந்த மாதிரி பஞ்சாயத்து, இந்த நிலம் உண்டான பஞ்சாயத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் மரண யோகத்தில் வந்து புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயங்களை எடுத்தீர்களேயானால் தீர்வுகள் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும். சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை 7/9/2023 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா அதில் கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன், ஜாதகத்தையும் போட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களோட பேசி இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தின் நிலை என்ன, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அது எப்பொழுது சரியாகும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். ஒரு நாளாக 7/9/2023. மேஷம், அஸ்வனி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது மிகவும் சிறப்பு. இன்றைக்கி வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லபடியான ஏற்றமான இருக்கும். ஏன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி வேறு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். சுக்கிரனே ஆட்சி பெற்று போயிருக்கார். 3ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளிநாட்டில் மூலியமாக சில சம்பந்தங்கள் வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கார். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. இன்றைக்கி வந்து புதுசாக வீட்டுக்குன்னு ஒரு அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வாங்குவீங்க. நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குன்னு கொஞ்சம் லேவிஷாக செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க. திருமணத்திற்கு யோகம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 3 முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 11 இருக்கார். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும். 10ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் வந்து சந்திர பகவான். புதிய வேலை கிடைக்கக்கூடிய மாற்றம் உண்டு. புதிய வேலை மாற்றம் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி அதிகம்.
பொது காரியங்களில் ஈடுபட்டுறவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு போய்ட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உண்டான நல்ல நிறமாக இருக்கும். சிம்ம ராசி மகம்பூரம் புத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்று போய் குரு பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பார்வையில் சூரிய பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனை இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியான புதனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். உங்களுக்கு இன்றைக்கி சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10, 12 இருக்கக்கூடியது சுபப்படுறது வேறு. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாத்ரி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் வரும். இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு போயே தீர்வீங்க. கண்டிப்பாக ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி அமைய போகிறது. திடீர் பணவரவு வரும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 9, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் அடிக்கும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா இவருடைய ராசியில் அவரும் அவருடைய ராசியில் இவரும் இருக்கிறதன் மூலியமாக 9ஆம் அதிபதியும் ஏற்றம், 11ஆம் அதிபதியும் ஏற்றம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எதை தொட்டாலும் பணவரவாகவே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு 4 முழம் முல்லைப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சந்திராஷ்டம தினம் 10/8 பரிவர்த்தனை வேறு ஆறுது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழிலில் வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி போடாதீங்க. பொறுமையாயிருங்க. கலை துறையில் இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலம். புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமை வேறு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் மாறுது பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கவாளுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா 1.5 ராகு காலம் வேறு இருக்குது. இன்றைக்கி போய் போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையில் 9ஆம் இடம் வர்றதுனாலையும் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் செவ்வாய் பெரிய ஏற்றமான காலம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு 6, 8 அதிபதி வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து புதிய கடன் வாங்கி புதுசாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேணும்னு நினச்சிட்ருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க. கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஏற்ற நிறமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து
சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக அதை தவிர வந்து சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5-7 பரிவர்த்தனை கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். கூட்டுத் தொழிலில் திடீர் பண யோகம் வரும். சுக்கிர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல செலவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். இருந்தாலும் உங்களுடைய சுகம் கெடாது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எதை தொட்டாலும் பணம் வரும். கவலைப்பட வேண்டாம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க சம்பந்தமாக புதிய வேலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கான்ட்ராக்ட்ஸ் புதுசாக கிடைக்கும். கலைத்துறையில் ஒரு ஈடுபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆளுகள்லாம் ஒரு பெனிட்ரேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. குங்கும கலர் கையில் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். தனஸ்தானத்திலேயே தனக்காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல வந்து வக்கர சனி வேறு. நல்ல ஒரு ஏற்றம். எதை தொட்டாலும் பணம் வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். 3க்கு 3 என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பன் வந்து குரு பகவானுக்கே குரு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவாயூரப்பன். கையில் வந்து ஒரு சந்தன நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.